தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. விஜயின் நேரடி வழிகாட்டுதலில் நிர்வாக குழு இயங்கும். கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் நடைபெறும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இதுவாகும். கட்சியின் செயல்பாடுகள் குறித்து தவேக நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறும் என்று தகவல் கிடைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 28 உறுப்பினர்கள் கொண்ட புதிய நிர்வாக குழுவை அறிவித்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. விஜயின் நேரடி வழிகாட்டுதலில் நிர்வாக குழு இயங்கும். கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் நடைபெறும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இதுவாகும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்று ஒரு மாதத்திற்கு பிறகு கட்சி சார்பில் நடைபெறும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இது. செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் நடைபெறும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இதுவாகும். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க யுவராஜ். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இன்று இந்த முக்கிய நிர்வாகிகளுடைய இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவதற்காக அந்த திட்டமானது திட்டப்பட்டு தற்பொழுது நேற்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பனையூரில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டமானது இன்று நடைபெறும் என்று. அந்த வகையில் நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. கட்சியில் நடக்கக்கூடிய மேற்பார்வை பணிகளை கண்காணிக்கப்படுவதற்கும் நடத்துவதற்கும் 28 பேர், அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தனுடைய தலைமையிலான 28 பேர் குழுவானது அந்த அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய அந்த தலைமையில் மேற்பார்வை கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கும் இந்த ஆலோசனை கூட்டமானது இன்று பனையூரில் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 28 பேர் கொண்ட குழு மட்டுமல்லாமல் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என நியமிக்கப்பட்டிருப்போர் ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும், கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும், அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த 41 பேர் உயிரிழந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக கட்சியின் சார்பில் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் ஏற்படுத்த செய்யப்படவில்லை. அதே போன்று எந்த ஒரு கூட்டமும் நடக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கும் இந்த 6 மாத காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்சியில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவென்ற அந்த நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது குறித்தும், அது மட்டுமல்லாமல் அடுத்த வாரத்திற்கு மேல் ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமானது தீட்டப்பட்டு வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.